Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. சற்று நேரத்தில் தொடங்குகிறது தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான எம்பிக்கள் கூட்டம். எம்பிக்கள் கூட்டத்தில் பங்கேற்க கலைவாணர் அரங்கத்துக்கு தொடர்ச்சியாக எம்பிக்கள் வருகை தந்த வண்ணம் இருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூட்டத்தில் கலந்து கொள்ள தவிக தோழமை கட்சிகளின் எம்பிக்கள் வர தொடங்கி இருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வினீஷ் சரவணன் இணைந்திருக்கிறார். வினீஷ் சரவணன், தற்போது வரை எந்தெந்த எம்பிக்கள் அங்கு வருகை தந்திருக்கிறார்கள்? ஏற்கனவே அதிமுக திமுக எம்பிக்கள் இதில் கலந்து கொள்ளவில்லை என்று அறிவித்திருக்கிறார்கள். முழு விவரம். விக்னேஷ், தொகுதி மறுவரை மசோதா குறித்து விவாதிப்பதற்காக முதலமைச்சர் தலைமையில் சரியாக 3 மணி அளவில் சென்னை கலைவாணர் அரங்கில் இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஏற்கனவே முதலமைச்சர் வாயிலாக டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இல்லம் மூலமாக அனைத்து கட்சியினுடைய எம்பிகளுக்கும் கடிதம் எழுதப்பட்ட நிலையில ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை பொறுத்தவரை 57 எம்பிக்கள் இருக்கிற நாடாளுமன்றத்தில் மக்களவை மற்றும் மாநிலங்கள் எம்பிக்களை சேர்த்து அதில் கிட்டத்தட்ட 20 எம்பிக்கள் மட்டுமே இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகிறது. ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், அதாவது காங்கிரஸ், விசிக, சிபிஎம், சிபிஐ, அதே போல ஐயுஎம்எல், மதிமுக உட்பட 20 எம்பிக்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருப்பதாக ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட்டார்கள். இது ஒருபுறம் இருந்தாலும் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய அதிமுக, திமுக, பாமக, மக்கள் நீதி மய்யம், தேமுதிக உட்பட பல்வேறு கட்சியினுடைய எம்பிக்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்று அதிகாரப்பூர்வமாக அந்த கட்சி தரப்பிலிருந்து அறிவித்து விட்டார்கள். இந்த சூழ்நிலையில் தான் தொகுதி மறுவரை மசோதா குறித்து விவாதிப்பதற்காக அனைத்து கட்சிகளுடைய எம்பிக்கள் இந்த கலைவாணர் அரங்கை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போதைய நிலவரத்தை பொறுத்தவரை காங்கிரஸ் எம்பிக்கள் வர தொடங்கியிருக்கிறார்கள். காங்கிரசினுடைய கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாகூர், அதே போல அமைச்சர்களும் இந்த கூட்டத்திற்கு வர தொடங்கியிருக்கிறார்கள். இந்த தொகுதி மறுவரை மசோதாவை பொறுத்து ஏற்கனவே திமுக கடந்த ஆட்சியில் இருந்தபோது இந்த தொகுதி மறுவரை மசோதா குறித்து ஏற்கனவே 2 கூட்டங்களை நடத்தியிருந்தார்கள். தென் மாநில முதலமைச்சர்கள், அதே போல எதிர்க்கட்சி தரப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்களையும் கூப்பிட்டு நேரடியாக ஒரு கலந்தாலோசனை கூட்டத்தை 2 கட்டமாக நடத்தியிருந்தார்கள். முதலில் தமிழ்நாட்டில் நடைபெற்றது, அதற்கு பிறகு தெலுங்கானாவில் இந்த கூட்டம் நடைபெற்றது. திமுக இந்த தொகுதி மறுவரை மசோதாவில் உறுதியாக இருக்கிறார்கள். ஆட்சியில் இருந்தபோது என்ன நிலைப்பாட்டில் இருந்தார்களோ அதே நிலைப்பாட்டில் தான் தற்போதும் இருக்கிறார்கள். தொகுதி மறுவரை மசோதாவை பொறுத்தவரை மத்திய அரசை பொறுத்தவரை பெண்களுக்கு 33% மக்களவை இடங்களை உறுதி செய்வதற்காகவே நாடாளுமன்ற தொகுதியினுடைய எண்ணிக்கை அதிகரிக்க இருப்பதாக மத்திய அரசு ஒருபுறம் கூறி வருகிறது. அதன்படி தற்போதைய சூழலில் 543 மக்களவை இடங்கள் என்பதை 816 உயர்த்த மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறார்கள். மக்கள் தொகை எண்ணிக்கை அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகள் மறுவரை செய்யப்பட்டால் தமிழ்நாட்டினுடைய மக்களவை இடங்கள் 39 31 குறைந்துவிடும் என்று தென் மாநில கட்சிகள், தென் மாநிலத்தில் ஆளக்கூடிய தலைவர்கள் ஒரு அச்சத்தில் இருக்கிறார்கள். அதே போல்தான் தற்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி நாட்டினுடைய பல்வேறு மாநிலங்களிலும் தொடங்கக்கூடிய மக்கள் தொகை எண்ணிக்கை அடிப்பினால் மறுவரை செய்யப்படலாம் என்று பல்வேறு அரசுகளும் சந்தைகள் எழுப்பி வரக்கூடிய சூழ்நிலையில் தான் மத்திய அரசு மக்கள் தொகை எண்ணிக்கை அடிப்படையில் மறுவரை செய்ய மாட்டோம் என்று ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தமிழக முதல்வர் விஜய் தற்போது கலைவாணர் அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார். காட்சிகளில் பார்க்கிறோம். தமிழ்நாடு முதல்வர் விஜய் தலைமையில் இன்னும் சற்று நேரத்தில் எம்பிக்கள் கூட்டம் தொடங்க உள்ள நிலையில் தமிழ்நாடு முதல்வர் விஜய் தற்போது கலைவாணர் அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தலைமையில் இன்னும் சற்று நேரத்தில் எம்பிக்கள் கூட்டம் தொடங்க உள்ள நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தற்போது கலைவாணர் அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார். தமிழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 57 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்த கூட்டத்தில் திமுக, அதிமுக பங்கேற்கவில்லை என்று ஏற்கனவே அறிவித்துவிட்டன. அதே போல பாமக, மக்கள் நீதி மய்யம், தேமுதிக கலந்து கொள்ளார் என்றும் தெரிகிறது. இந்த நிலையில் தவிக ஆதரவு கட்சிகள் எம்பிக்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் கலைவாணர் அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார். காங்கிரஸில் இருந்து 12 எம்பிக்களும், விசிகவில் இருந்து 2 எம்பிக்களும், சிபிஐ, சிபிஎம்மில் இருந்து தலா 2 எம்பிக்களும், மதிமுகவில் இருந்து 1, ஐயுஎம்எல் இருந்து 1 எம்பிக்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது.
மொத்தமாக 57 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 20 உறுப்பினர்கள் மட்டுமே இந்த கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என்றும் தெரிகிறது. வினய் சரவணன், நீங்க இப்ப தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பா எம்பிக்கள் கூட்டம் தொடர்பா பல்வேறு விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. தமிழக முதல்வரும் தற்போது வருகை இருந்துட்டாரு. என்னென்ன விஷயங்கள், ஏன்னா இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக தான் இதுல ஆலோசிக்கப்படும் என தெரிகிறது. முழு விவரம். விக்னேஷ், ஏற்கனவே தற்போதைய மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரை வடிவத்தை எதிர்ப்பதுடன் தென்னிந்திய மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவத்தை பாதிக்கக்கூடிய நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் என்று தாவேக அரசு, அதாவது கட்சி ஆரம்பித்த உடனேயே இந்த விவகாரம் தொடர்பாக தாவேக தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார்கள். தற்பொழுது புதிதாக ஆட்சி அமைந்த பிறகு, தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் அமைந்த பிறகு இந்த விவகாரத்தை கையில் எடுக்க வேண்டும் என்று தாவேக அரசு முடிவெடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில முக்கியமான கட்சியினுடைய, அதாவது நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் வாய்ந்த அனைத்து கட்சிகளையும் அழைத்து அனைத்து கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் கூட்டியிருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் தற்போதைய நிலவரப்படி 57 எம்பிக்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில 20 எம்பிக்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். சற்று நேரத்துக்கு முன்பாக தான் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிறார். மக்களவை தொகுதி அதிகரிப்பதாக கூறி கொண்டு வரக்கூடிய இந்த புதிய தொகுதி மறுவரை வடிவம் மற்றும் அரசியலமைப்பு திருத்தங்கள் தமிழ்நாட்டினுடைய அரசியல் பிரதிநிதித்துவத்தை குறைத்துவிடும் என்பதால் தற்போதைய நிலையில் இதனை முழுமையாக எதிர்ப்பதாக தாவேக அரசு ஏற்கனவே தெரிவித்திருந்தது. அதே போல தொகுதி மறுவரை விவகாரத்தில் தமிழக எம்பிக்கள் ஒருமித்த கருத்தை எட்டவும் நாடாளுமன்றத்தில் தமிழகத்தினுடைய உரிமைகளை காக்கவும் குரல் கொடுக்கவும் சென்னை சேப்பாக்கம் கலைவாணர் அரங்கில் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு முதலமைச்சர் ஏற்கனவே கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தின் அடிப்படையில் தான் கட்சியினுடைய எம்பிக்கள் நேரடியாக இங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். கூட்டத்தை பொறுத்தவரை ஏற்கனவே காங்கிரஸ் கடந்த முறை திமுகவுடன் கூட்டணி அமைத்திருந்தார்கள். தற்பொழுது ஆட்சி மாற்றம் வாய்ந்த பிறகு தாவேக அரசுக்கு ஆதரவு அளித்து தாவேக அரசுடன் தொடர்ந்து பயணித்து வருகிறார்கள். அவர்களுடைய எம்பிக்கள் 12 பேரும் இங்கு வந்திருக்கிறார்கள். விசிகாவினுடைய எம்பிக்கள் 2 பேர், ஐயுஎம்எல் 1 எம்பி, அதே போல சிபிஐ சிபிஎம் தலா 2 எம்பிக்கள், மதிமுக தரப்பிலிருந்து 1 எம்பி உட்பட பல்வேறு 20 எம்பிக்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மறுபுறம் 37 எம்பிக்கள் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார்கள். காங்கிரசுடைய நாடாளுமன்ற மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் அனைவரும் இந்த கூட்டத்தில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியிலிருந்து ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் 1 எம்பிக்களும் புறக்கணிக்காமல் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தை பொறுத்தவரை திமுக அதிமுக தங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார்கள். கடந்த காலங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக தொடர்ந்து பயணித்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுதும் அதே நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார்கள். காவிரி மேகதாது விவகாரத்தை மடைமாற்றம் செய்யக்கூடிய நடவடிக்கையில் தான் இந்த தாவேக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது என்பதை காரணம் காட்டிதான் அதிமுக இந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார்கள். அதே வேளையில் தான் திமுக காலையில் அவர்களுடைய அறிக்கையும் சொல்லக்கூடிய விஷயங்களை பொறுத்தவரை கனிமொழி அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார். திமுக அரசு ஆட்சியில் இருந்த போதில் இருந்த நிலைப்பாடும் தற்போது இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி சூழலில் இருக்கக்கூடிய நிலைப்பாடும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. நாங்கள் தொகுதி மறுவரை மசோதாவை எப்போது எதிர்த்தோமோ அதே நிலைப்பாட்டில் தான் உறுதியாக இருக்கிறோம். எந்த நேரத்திலும் தொகுதி மறுவரை மசோதாவை நாடாளுமன்றத்தில் ஆதரிக்க மாட்டோம் என்று கனிமொழி அவர்களுடைய நிலைப்பாட்டில், திமுகவினுடைய நிலைப்பாட்டில் கனிமொழி உறுதியாக இருப்பதாக அறிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் காவிரி மேகதாது விவகாரத்தை மடைமாற்றம் செய்வதற்காகவும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மடைமாற்றம் செய்வதற்காகத்தான் தாவேக அரசு இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருப்பதாக திமுக அதிமுக தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். அதே நேரத்தில் என்டிஏ கூட்டணியில் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய பாமகவும் அதே நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். மக்கள் நீதி மய்யத்தை பொறுத்தவரை கட்சியினுடைய தலைவர் அவர் இந்தியாவில் இல்லை, அமெரிக்காவில் இருக்கிறார். அந்த காரணத்தினால் அவர் இங்கு பங்கேற்கவில்லை. இந்த சூழ்நிலையில் தான் அனைத்து கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் விஜய் அவர்கள் கூட்டியிருக்கிறார். ஏற்கனவே கட்சி ஆரம்பித்த பிறகு இந்த தொகுதி மறுவரை மசோதா குறித்து 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாக பேசும்பொழுது என்ன நிலைப்பாட்டில் தாவேக அரசு இருந்ததோ அதே நிலைப்பாட்டில் தான் இப்போது இருக்கிறார்கள். ஒவ்வொரு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை நேரடியாக வரவழைத்து விஜய் அவர்கள் பேச இருக்கிறார். அதே நேரத்தில் ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய நிலைப்பாட்டையும் பிரதிநிதிகள் வாயிலாக, அதாவது எம்பிக்கள் வாயிலாக தொடர்ந்து பேசுவார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து கட்சி கூட்டம் முடிந்த பிறகு ஒட்டுமொத்தமாக தீர்மானமாக நிறைவேற்றி அல்லது ஒப்புதல் பெற்ற பின்னர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தான் 1 மணி நேரம் இந்த ஆலோசனை கூட்டம், அனைத்து கட்சிகளுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விக்னேஷ், வினீஸ்வரன், தாவேக அரசு ஆதரவு கட்சிகளுடைய எம்பிக்கள் இதுல பங்கேற்றிருக்கிறாங்க. இதுல குறிப்பா இடதுசாரிகள் கட்சியினுடைய எம்பி சுப்பராயன் தெரிவித்திருந்தாரு, மேகதாட்டு விவகாரத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி விமர்சனத்தையும் முன்னிச்சிருந்தாரு. இப்ப அவங்களோட நிலைப்பாடெல்லாம் என்னவாக இருக்கு வினீஸ்வரன்? விக்னேஷ், இடதுசாரிகளை பொறுத்தவரை சிபிஎம் சிபிஎம் தனித்தனியாக அவர்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார்கள். சிபிஐயை பொறுத்தவரை இந்த தொகுதி மறுவரை மசோதாவிற்கு எந்த அளவிற்கு தாவேக அரசு உறுதியாக இருக்கிறதோ அதே நிலைப்பாட்டை தான் காவிரி மேகதாது விவகாரத்தில் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்க வேண்டும். இந்த விவகாரத்தில் எந்த அளவிற்கு ஒரு முன்னுதாரணமாக நேரடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஆலோசனை நடத்தியிருந்தார்களோ அதே அளவிற்கு காவிரி மேகதாது விவகாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்பதுதான் சுப்பராயன் உட்பட சிபிஐ நாடாளுமன்ற உறுப்பினருடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதே போல அண்மையில் நிறைவேற்றப்பட்ட பட்ஜெட் தொடர்பாகவும் எதிர்மறையான கருத்துக்கள் தாவேக்காக ஆதரவளித்த சிபிஐ கட்சிகளிடம் இருக்கிறது.
சிபிஐ சிபிஎம் இரண்டு கட்சிகளுமே மேகதாது விவகாரத்தையும் இதே அளவிற்கு நிர்மாணித்து அதே அளவிற்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்பதுதான் இடதுசாரி கட்சியுடைய நிலைப்பாடு. இந்த விவகாரம் தொடர்பாகவும் அனைத்து கட்சி கூட்டத்தில் சிபிஐனுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காலையில் அவர் பேசும்போது காவிரி மேகதாது விவகாரத்திற்கு தாவேக அரசு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று அவர் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இன்று நடைபெறக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் முதலமைச்சர் முன்னிலையில் இந்த விவகாரத்தை அவர் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொகுதி மறுவரையறை தொடர்பாக தமிழக முதல்வர் தலைமையில் எம்பிக்கள் கூட்டம் நடைபெறவிருக்கிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழக முதல்வர் விஜய் அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். மத்திய அரசு கொண்டுவர திட்டமிட்டிருக்கும் தொகுதி மறுவரையறை மசோதாவால் தமிழ்நாட்டின் அரசியல் பிரதிநிதித்துவம் மற்றும் உரிமைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து ஆலோசிக்க தமிழக எம்பிக்களின் கூட்டத்திற்கு முன்னதாக முதலமைச்சர் விஜய் இன்று அழைப்பு விடுத்திருந்தார். சேப்பாக்கம் கலைவாணர் அரங்கத்தில் இந்த கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அனைத்து கட்சி எம்பிக்களுக்கும் தமிழ்நாடு இல்லம் மூலமாக அதிகாரப்பூர்வ அழைப்பும் விடுக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் திமுகவில் 30 எம்பிக்கள், அதிமுகவின் 4 எம்பிக்கள், தேமுதிகவின் 1 எம்பி என்று 37 பேர் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார்கள். இருப்பினும் 20 எம்பிக்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவிருக்கின்றனர். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வினிஷ் சரவணன் அங்கிருந்து இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வினிஷ், தற்போது வரையில் எம்பிக்கள் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள்? தமிழக முதல்வர் விஜய் வந்ததை நாம் ஏற்கனவே காட்சிகளில் பார்த்தோம். எம்பிக்கள் யாரெல்லாம் அங்கே வருகை தந்திருக்கிறார்கள்? கூடுதல் விவரம். இந்த முதலமைச்சர் தலைமையில் நடைபெறக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் அனைத்து எம்பிக்களும் கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட எம்பிக்களும் தற்பொழுது வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் சிறிது நேரத்தில் இந்த அனைத்து கட்சி கூட்டம் தொடங்க இருக்கிறது. தமிழக வெற்றி கழக அரசு அமைந்த பிறகு நடைபெறக்கூடிய முதல் அனைத்து கட்சி கூட்டம் என்பதால் நாடு முழுவதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தொகுதி மறுவரை மசோதா பொறுத்தவரை தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜூலை 20ஆம் தேதி முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில் தான் தொகுதி மறுவரை தொடர்பாக அனைத்து கட்சிகளும் தங்களுடைய நிலைப்பாட்டில் ஒவ்வொருவருமாக முக்கியத்துவம் வாய்ந்த அறிக்கைகளையும் விடுத்து வருகிறார்கள். ஏற்கனவே திமுக அதிமுகவை பொறுத்தவரை தங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாகவும் அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழக அரசு நடத்தக்கூடிய இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணிப்பதாகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனை சுட்டிக்காட்டி அறிக்கை வெளியிட்டிருந்தார்கள். இது ஒருபுறம் இருந்தாலும் தாவேக அரசுக்கு ஒரு ஆதரவு அளித்திருந்த காங்கிரஸ், விசிக, ஐயுஎம்எல், சிபிஐ சிபிஎம் உட்பட 20 எம்பிக்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருந்தார்கள். எந்த விதமான எம்பிக்களும் புறக்கணிக்காமல் ஒட்டுமொத்த குரலாக இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒலிப்போம் என்று தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த கூட்டமானது சிறிது நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இந்த தொகுதி மறுவரை மசோதாவை பொறுத்தவரை ஏற்கனவே 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாக கிட்டத்தட்ட கடந்த ஆண்டே திமுக ஆட்சியில் இருந்தபோது தென் மாநிலங்களுடைய முதலமைச்சரை நேரடியாக அழைத்து, அதாவது கேரளா, தெலுங்கானா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் உட்பட அனைத்து மாநில முதலமைச்சர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர்களை அழைத்து நேரடியாக ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருந்தார்கள். முக்கியத்துவம் வாய்ந்த ஆலோசனை கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு அரை நாள் முழுவதும் நடைபெற்றது. அனைத்து கட்சியினுடைய தலைவர்களும் ஒருமித்த கருத்தாக தென் மாநிலங்கள் இந்த தொகுதி மறுவரை மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தால், மக்களவையில் மாநிலங்களையும் தாக்கல் செய்தால் தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் குறையும். அதாவது தமிழ்நாட்டில் 39 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. அந்த தொகுதிகளுடைய எண்ணிக்கை 30ஆக குறையும் என்று தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு மாநிலங்களும் தங்களுடைய தொகுதிகளுடைய எண்ணிக்கை சரிவர குறையும் என்று சுட்டிக்காட்டி தீர்மானமாக நிறைவேற்றி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருந்தார்கள். இந்த மசோதாவை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்வதற்கான சூழலும் அந்த நேரத்தில் இருந்தது. அதுக்கு பிறகு 2 மாதங்கள் கழித்து நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு தெலுங்கானாவிலும் 2வது ஆலோசனை கூட்டத்தை கூட்டியிருந்தார்கள். அப்போது தென் மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் நேரடியாக கலந்து கொண்டு பல்வேறு விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் மத்திய அரசு மீது வைத்திருந்தார்கள். 2029ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற அடிப்படையில் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடிய வகையில் தான் இந்த தொகுதி மறுவரை மசோதாவை மத்திய அரசு தாக்கல் செய்ய முயற்சிப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைத்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில தாவேக அரசு இந்த விவகாரத்தை புதிதாக கையில் எடுத்திருக்கிறார்கள். காவிரி மேகதாது விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் உட்பட பல்வேறு தரப்பினரும் நேரடியாக கோரிக்கை வைக்கக்கூடிய சூழ்நிலையில தாவேக அரசு தொகுதி மறுவரை மசோதாவை கையில் எடுத்து முக்கியத்துவம் வாய்ந்த விவாதத்தை தற்போது இந்த கலைஞர் அரங்கில் பேசியிருக்கிறார்கள். காங்கிரஸை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். விசிக 2 எம்பிக்கள், சிபிஐ சிபிஎம் தலா 2 எம்பிக்கள், மதிமுக, ஐயுஎம்எல் தலா 1 எம்பிக்கள் என 20 எம்பிக்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு 1 மணி நேரம் உரையாற்றுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு எம்பிக்களுக்கும் பேச வாய்ப்பு அளிக்கப்படும். இந்த தொகுதி மறுவரை மசோதா தொடர்பாக ஒவ்வொரு எம்பிக்களும் தங்களுடைய கருத்துக்களை நேரடியாக எடுத்துரைப்பார்கள். இந்த கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரை திமுகவில் கடந்த காலங்களில் இருந்த கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ், விசிக, ஐயுஎம்எல், சிபிஐ சிபிஎம், அதிமுக உட்பட பல்வேறு கட்சிகளும் திமுக கூட்டணியில் இருந்தபோது என்ன நிலைப்பாட்டை எடுத்திருந்தார்களோ அதே நிலைப்பாட்டை தான் தற்போதும் இந்த தாவேக அரசு அமைந்த பிறகு முதலமைச்சர் தலைமையில் நடைபெறக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக முதலமைச்சர் இறுதியாக பேசுவார் என்று கூறப்படுகிறது.
அனைத்து கட்சி கூட்டத்தை முடித்த பின்னர் ஒட்டுமொத்தமாக தீர்மானமாக நிறைவேற்றி குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக இதை அனுப்புவார்கள் என்று கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தான் நாடாளுமன்றத்தில் தற்போதைய தமிழகத்திற்குரிய நாடாளுமன்ற எம்பிக்கள் 20 பேர் இந்த தொகுதி மறுவரை மசோதா குறித்து மக்களவையிலும் மாநிலங்களையும் உரக்க குரல் எழுப்ப வேண்டும் என்பதுதான் தாவேக அரசினுடைய முதல் ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் கூட்டியிருக்கிறார். இது ஒருபுறம் இருந்தாலும் திமுக, அதிமுக, பாமக இந்த 3 கட்சிகளும் புறக்கணிக்கிறதன் காரணத்தை பொறுத்தவரை காவேரி மேகதாது விவகாரத்தில் தாவேக அரசு எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் சற்றும் யோசிக்காமல் தொகுதி மறுவரை மசோதாவை குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கான காரணம் என்ன என்பதை கேள்வியாக எழுப்பிதான் அந்த கூட்டத்தை முழுமையாக புறக்கணித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறையக்கூடாது, 39 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் அதே எண்ணிக்கையில் தான் தொகுதி மறுவரை மசோதாவை தாக்கல் செய்தார். தொடர்ந்து பேசலாம். எம்பிக்களின் கூட்டம் தொடங்கி இருக்கிறது. கலைவாணர் அரங்கத்தில் தமிழக முதல்வர் விஜய் தலைமையில் எம்பிக்கள் கூட்டம் தற்போது தொடங்கி இருக்கிறது. கூட்டத்தில் கலந்து கொள்ள தாவேகாவின் தோழமை கட்சிகள் முன்னதாக வருகை தந்திருந்தார்கள். 20 எம்பிக்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். அதிகாரப்பூர்வமாக தற்போது தமிழக முதல்வர் தலைமையில் கூட்டம் தொடங்கியதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம். வினேஷ் சரவணன், ஏற்கனவே திமுக, அதிமுக சார்பில் எம்பிக்கள் இதில் பங்கேற்கவில்லை. அதற்கான காரணமாக என்ன கூறப்பட்டதுன்னா, இது ஒரு அரசியல் நாடகம். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக பேசாம தொகுதி மறுவரையறை மட்டும் எப்படி பேசுறது என்பதான கேள்வியை எழுப்பி திமுகவும் அதிமுகவும் புறக்கணித்திருந்தார்கள். திமுக, அதிமுக தவிர பிற கட்சிகளும் புறக்கணித்திருக்கின்றனவல்லவா? தேமுதிக, பாமக போன்ற கட்சிகள் அவங்க என்னென்ன காரணங்களை முன்வைக்கிறாங்க? அதிமுக, திமுக கூட்டணி கட்சிகள் புறக்கணித்ததற்கான காரணங்களை தெளிவாக வெளிப்படையாக அறிக்கை மூலமாக அறிவித்து விட்டார்கள். திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள், அதாவது ஏற்கனவே தேமுதிக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் LK சுதீஷ் இருக்கிறார் மாநிலங்களவை உறுப்பினராக. அதே நேரத்தில் மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் கமலஹாசன் அவர்கள் ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறார். 2 உறுப்பினர்களும் தற்போது தமிழ்நாட்டில் இல்லை. கமலஹாசனை பொறுத்தவரை அமெரிக்காவில் இருக்கிறார். அதே நேரத்தில் LK சுதீஷ் அவர்களை பொறுத்தவரை டெல்லியில் இருக்கிறார். இந்த 2 காரணங்கள் தான் அவர்கள் தரப்பில் இருந்து கூறப்படுகிறது. அதிமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் ஏற்கனவே பாமகவை பொறுத்தவரை காவிரி மேகதாது விவகாரத்தில் தீவிரமாக இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த விவகாரம் தொடங்கிய 40 ஆண்டுகளில் 38 ஆண்டு காலமாக பாட்டாளி மக்கள் கட்சி அரசியலில் செயல்பட்டு வருகிறது. ஒவ்வொரு முறையும் காவிரி மேகதாதுவில் அணை கட்டக்கூடிய நடவடிக்கையில் கர்நாடக அரசு ஈடுபடும் போது தங்களுடைய குரலை பாமக தொடர்ந்து எழுப்பி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் காவிரி மேகதாது விவகாரத்தில் குரல் எழுப்பாத, அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத தாவேக அரசு தொகுதி மறுவரை விவகாரத்தில் தற்போது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருப்பது நாடகம் தான் என்று பாமக தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் கட்சியினுடைய தலைவரும் இந்த விவகாரத்தை வெளிப்படையாக தெரிவித்திருந்தார். அதே போல அதிமுகவை பொறுத்தவரை கண்துடைப்பு, அதாவது நாடகம் நடவடிக்கை தான். ஏற்கனவே தாவேக அரசை பொறுத்தவரை மேகதாது விவகாரத்தில் சட்ட ரீதியாக தான் உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள். இந்த விவகாரத்தை கர்நாடக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி பல்வேறு தலைவர்களுடைய கருத்தை கேட்டிருந்தார்கள். ஆனால் தாவேக அரசு தன்னுடைய நிலைப்பாட்டில் உச்சநீதிமன்றத்தை நாடுவதும், அதாவது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பது மட்டுமே ஒரு குறிக்கோளாக இருக்கிறார்கள். அனைத்து கட்சியினுடைய தலைவர்களை கூப்பிட்டு ஒரு ஆலோசனை நடத்தவில்லை. அதே நேரத்தில் விவசாயிகளை கூப்பிட்டு ஒரு எந்த விதமான கருத்தையும் கேட்கவில்லை என்று அறிக்கையாக வெளியிட்டிருந்தார்கள் அதிமுக தரப்பில். திமுகவை பொறுத்தவரை தாவேகாவுடைய செயல்பாடுகளில் திருப்தி இல்லை. அதே போல காவிரி மேகதாது விவகாரத்தில் என்ன மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும், ஒவ்வொரு கட்சியையும் கூப்பிட்டு அழைத்து பேச வேண்டும், விவசாயிகளை அழைத்து பேச வேண்டும் என்று தொடர்ந்து திமுக நேரடியாக தாவேக அரசுக்கு கோரிக்கை விடுத்து வைத்திருந்தது. அந்த விவகாரத்தை சுட்டிக்காட்டி தான் இந்த விவகாரத்தை அவர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். இது ஒருபுறம் இருந்த போதிலும் திமுக ஆட்சியில் இருந்த போதும் சரி, தற்போது எதிர்க்கட்சியாக இருக்க போதக்கூடிய சூழ்நிலையிலும் சரி, அவர்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார்கள். தொகுதி மறுவரை மசோதாவை ஒருபோதும் ஆதரிக்கவில்லை என்று அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். இந்த கண்துடைப்பு நாடகம், அதாவது அனைத்து கட்சி கூட்டத்தை நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்றுதான் அதிகாரப்பூர்வமாக திமுக அறிவித்திருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் 37 எம்பிக்கள் ஒருபுறம் புறக்கணித்திருக்கிறார்கள். 20 எம்பிக்கள் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம தொடர்ந்து பேசலாம். வினேஷ் சரவணன், தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. மீண்டும் பேசலாம். Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.